குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதமேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 28/8/2026 ஆகஸ்ட் மாதத்திலே வெள்ளிக்கிழமையான இன்று தமிழ் வருஷத்திலே ஸ்ரீ பராப வருடத்திலே ஆவணி மாதத்தின் 11ஆம் நாள். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கார்காலம் என்கிற வருஷ காலத்தில் இருக்கிறோம். மழைக்காலம். சிம்ம மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையின் பௌர்ணமி காலை 10:29 வரை, பின்பு பிரதமை திதி. அவிட்ட நட்சத்திரம் காலை 3:14 வரைக்கும் இருக்கும். பின்பு சதய நட்சத்திரம் என்று கும்பராசியிலே சந்திரன் பயணம். இன்னைக்கு காயத்ரி ஜபம் அப்படிங்கிற ஜபத்தை நம்ம சொல்லுவோம். அறிவு, நல் ஒழுக்கம், உடல், மன, ஆன்மீக வளர்ச்சி, இதற்கு காயத்ரியின் திருமந்திரம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் எல்லாருமே சொல்லி கொண்டிருந்த காயத்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஒளிமயமான அந்த தேவதையை நம்ம வணங்குவதனாலே மனதும் நிறைவான பலனை பெறப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஜபத்துடைய தன்மை. காலையில் 9:15 10:15 வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம் கொண்ட இந்த நாளில் 10:12 ராகு காலம், 7:30 குளிகை நேரம், 3:04 யமகண்டம். மேற்கு பக்கம் சூலம் வெள்ளம் பரிகாரமாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே சிம்ம லக்னத்திலே சூரியன் 3 நாழிகை 33 வினாழிகள் இருப்பார். 6 நாளுக்கு சூரியனின் உதயம். ஆயில்யம் என்கிற நட்சத்திரக்காரனான கடகராசியிலே சந்திராஷ்டமம். சூரியன் ஆட்சி பெற்று புதனுடன் கேதுவுடன் சேர்ந்து சிம்ம ராசியிலும், சுக்கிரன் நீச்சமாக கன்னிராசியிலும், சந்திரன் சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்து கொண்டு கும்பராசியிலே ராகுவுடனும், சனி வக்கரமாக மீனராசியிலும், செவ்வாய் மிதுன ராசியிலும், உச்சம் பெற்ற குருவாக கடகராசியிலும் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளில் ஒரு ராசிக்கும் பலன் தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. உங்க ராசியினுடைய லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு வெற்றி நிச்சயம். அனைத்து விதமான காரியங்களையும் நீங்கள் அழகாக தட்டி செல்லக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. பிருகுவாரம் அப்படிங்கிற இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி தேவியை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நன்மையாக அமையும். இன்றைக்கி காயத்ரி ஜபம் சொன்னால் அவ்வளோ நல்லது. அதுவும் நீங்கள் பண்ணுங்கள். 4 6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திர பகவான் பயணம் செய்கிறார். லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். காயத்ரி ஜபமான இந்த நாளிலே காயத்ரி மந்திரத்தை 1008 10,008 சக்திக்கப்போ உட்காந்து சொல்லிட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள். லாபம் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்குது. அதுவும் இந்த கடலோர ராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துலலாம் போனீங்கன்னா, ராமேஸ்வரம் பர்வதரணி அம்மன் சந்நிதியில் உட்கார்ந்து சொல்கிறது, நவசக்தி மண்டபத்தில் உட்கார்ந்து சொல்கிறதெல்லாம் வெற்றியை அதிகப்படுத்தி தரும். வாழ்க வளர்த்தோம். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறாரு. இன்றைய நாளில் 2ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வருகிறார். ராகுவுடன் சேர்ந்து பயத்தை கிளப்பார். புதுசாக ஏதாவது மாட்டி விடுவோமா தெரியலையே, முயற்சியில் இதனால் தழுவிடுவோமோ தெரியலையேன்னு ஒரு விஷயங்கள்லாம் தோணும். பயப்படாதீங்க, எல்லாம் நல்லாயிருக்கும். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை காயத்ரி ஜபம் சொல்லி நீங்கள் ஆரம்பிங்க. நன்மைகள் உண்டு. 8 7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. அஷ்டமத்தில் இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். கொஞ்சம் பழைய வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு புதிய வேலைகளை தள்ளி போடுவது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்தது. ஆக்கப்பூர்வமான காரியங்கள் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுங்கிற காரியங்கள் எல்லாம் நீ தாராளம் பண்ணுங்க. புதிய காரியங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. காயத்ரி தேவியை மனதில் இணைந்து ஜபங்களை செய்து கொண்டு இந்த நாளை ஆரம்பிங்க. வெற்றி
87 என்ற அதிர்ஷ்ட தேவதையின் மூலம் வந்து சேரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சந்திரன் இருப்பதனாலே எல்லா விதத்திலும் அனுகூலம் உண்டு. தொழிலிலே நல்ல முன்னேற்றம், வரவு, எதிர்பார்த்த வரவுகளை எல்லாம் மனதிலே திருப்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் சேர்ந்து இன்றைக்கு அவிட்ட நட்சத்திரத்துடன் சேர்ந்த காயத்ரி என்பதனாலே மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே ஜபம் தபம் செய்வது நல்லது. வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. செய்யும் தொழிலே தெய்வம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிந்தனையின் மாறாட்டம் இல்லாமல் செய்து கொடுக்கும். ஆனாலும் வேகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொஞ்சம் நிதானித்து கொண்டீர்கள்னா இன்னைக்கு நல்லது. வேகம் விவேகம் இல்லை. மனதிலே காலையிலேயே எழுந்துக்கிடுங்க. ஜபங்கள், காயத்ரி ஜபம் செய்வது ரொம்ப நல்லது. இன்னைக்கு பண்ணுங்க, நல்லது நடக்கும். இஷ்டி காலத்திலேயே பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்வதும் ஹோமங்களில் கலந்து கொள்வதும் நல்லது. இன்றைக்கி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 2, 5 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்றைய நாளில் உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் பயணம் செய்கிறார். லாபத்துக்குரியவர் அப்படிங்கிற இடத்துல சூரியன் ஆட்சியில் அமர்ந்து பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 8, 7 அதிர்ஷ்ட எண். இன்றைய நாளில் கொஞ்சம் எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கு காலையிலே ஜபம் பண்ணுறது, காயத்ரி ஜபம் பண்ணால் ரொம்ப நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. மனதிலே குழப்பம் தீரும். ஆனாலும் மறதிகள் நிறைய வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையானுங்க. ராகுவுடன் சேர்ந்த சந்திரன் குழப்பத்தை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. காலையிலேயே கொஞ்சம் மைண்ட் செட்டை கிளியராக வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ஊதுவத்தி ஏற்றி அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள். நீ காயத்ரி ஜபம் பண்ணால் ரொம்ப விசேஷம். மனதில் ஓங்காரத்தை வைத்து கொண்டு ஆங்காரத்தை நீக்கிவிட்டீங்கன்னா வெற்றி உண்டாகும். 3, 9 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்திலே சந்திர பகவான் இன்றைக்கு பயணம் செய்கிறார். சூரியனால் பார்க்கப்படுகிறார். அகர உகர மகாரம் என்ற இந்த 3 எழுத்து மந்திரம் உங்களுக்கு பக்தியை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்னைக்கு ரொம்ப கேஷுவலாக உட்காந்து காயத்ரி ஜபம் செஞ்சிங்கன்னா உடலும் மனமும் ஆன்மீக சிந்தனைகளே நல்ல பலனை பெறும். 3, 8 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்தும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்வார். சந்திரனுடைய இந்த பயணம் சூரியனால் பார்க்கப்படுகிறது. சூரியனுடைய பார்வை இந்த சதய நட்சத்திரத்திலே விழுவதனாலே, சதயம்னாலே ராகு தான். ராகு ஏற்கனவே அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்யிருக்கார். இன்றைக்கி காயத்ரி ஜபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனசு அப்படி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களை புகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிடும். நீங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஜொலிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி நாளை யூஸ் பண்ணிக்கிடுங்க. இன்றைய நாள் முக்கியமான நாள் உங்களுக்கு. 2, 8 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. மற்றவர்களுக்கு உதவி செய்வதை மனதில் கொள்ளுங்கள். எதையும் தைரியமா பண்ணுங்க. சதய நட்சத்திரத்திலே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறார். ராகுவுடைய தன்மையோடைய பயணம் செய்வார். நமக்கு நேரடி பார்வைக்கு சூரியன் இருக்கிறார், புதனும் இருக்கிறார். அப்படிங்கிறனால ஞானம் அதிகமாக கொடுக்கக்கூடிய நல்ல நாள் என்று ஞானத்தை பெருக்கக்கூடிய காயத்ரி ஜபம் சொல்வதும் நல்லது. 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைய நாளில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே சந்திரன் பயணம் செய்வது, 5க்குரியவர் 12இல் பயணம், சூரியனால் பார்க்கப்படுகிறார். ரெஸ்ட், ரிலாக்ஸ்,
வீக்கெண்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்ட் செட் வச்சுக்கிடுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய எண்ணம் வளரும். இன்றைக்கி கொஞ்சம் கேஷுவலாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுவே சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 4, 6. காயத்ரி ஜபம் செய்வது மேலும் சிறந்த வளத்தை உங்களுக்கு தர இருக்கிறது. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.